இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 திருவசனங்கள். உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அலோசியஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி மன்றாடிக் கொள்வோம். இன்று ஜூலை மாதம் 17ஆம் நாள், வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஓர் எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். நம்பிக்கையை தருவார் நண்பர்களே. சரியான இடத்தில் உங்களை வைப்பார். சரியான கதவுகளை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் pray for it, pray about it, pray around it, pray over it. அவ்வளவுதான். பிரேயர் பண்ணுவது மட்டும்தான் நம் கடமை. சரி, இன்றைய முதல் வாசகத்தில் என்ன படித்தோம்? மோசே இஸ்ரவேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை அனுப்பினார் என்று சொல்ல அவர் பெயர் என்ன என்று கேட்கிறார்களாம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, அந்த ஆண்டவரின் பெயர் என்கிறார் மோசே. ஆம், நம் கடவுள் அவர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் கடவுள். அவர்கள் ஒருவரையும் அவர் வீழ்ந்து போக விடவில்லையே. செய்வேன் என்று சொன்னதை செய்தாரே. தலைமுறை தலைமுறையாக என்றும் இருக்கும் தேவன் அவர். அவர் சொல்வதை கேட்டதால் எகிப்து கொடுமையிலிருந்து கானானியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அழைத்து சென்றாரே ஆண்டவர். அதுபோல உங்களையும் நடத்தி செல்வது, உங்கள் கஷ்டங்களிலிருந்து மீட்பது அதி உறுதி நண்பர்களே. பார்வோன் இஸ்ரவேலரை போகவே விடவில்லை. அவர்கள் போய்விட்டால் யார் அடிமைகளாக வேலை செய்வார்கள் என்பதால் பார்வோன் தடுத்தான். ஆனால் ஆண்டவர் தன் கைவன்மையை அவனுக்கு காட்டினார். ஆண்டவரின் கை ஓங்கி இருந்தது. அருஞ்செயல்களை செய்தார். அவனை தண்டித்தார், பயமுறுத்தினார். அதற்கு பின்தான் பார்வோனே அவர்களை அனுப்பும்படி செய்தார். அதே போல் உங்களை துன்புறுத்துவோர், கீழ்ப்படுத்துவோர், அவர்களே மனம் மாறுவர். அப்படியாக ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு சந்தோஷம், ஆசிர்வாதம், விடுதலை, இப்படியான நாட்கள் சீக்கிரமே வரும். அவர் ஒருமுறை செய்த உடன்படிக்கையை மறப்பதே இல்லை. நாம் தான் அவரை மறந்து வாழ்கிறோம். நண்பர்களே, இயேசு கிறிஸ்து கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. அதே கனிவையும் மனத்தாழ்மையையும் நாம் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கிறோமே தவிர, நாம் கனிவான உள்ளம் கொண்டவர்களாக, பிறர் துன்பத்தில் உதவுபவர்களாக வாழ்கின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த உலக வாழ்வில் மனிதர்கள் முன்னால், குடும்பத்தார் முன்னால், நண்பர்கள் முன்னால் சாதித்து காட்டிவிட வேண்டும், உயர்ந்த இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்பதற்காக பெரும் சுமைகளை நம் உடலிலும் உள்ளத்திலும் போட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தார், பிள்ளைகள் மீதும் அதையே நாம் நிர்பந்திக்கின்றோம். அப்படித்தானே? ஆனால் அது அவசியம் இல்லை. நீங்கள் சுமக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு இன்று என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். அவருடைய மடி, அவருடைய கரங்கள் இளைப்பாறுதல் தரும். எப்படி சுமையில்லாமல் தாழ்மையாய் வாழ்வது என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். அவரின் செயல்கள் உங்களை அழுத்தாது, எளிதாய் இருக்கும் என்கிறார் இயேசு. இன்று ஒப்புக்கொடுங்கள் நண்பர்களே, உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லாவற்றையும் பாரமே இல்லாமல் எளிதாய் நீங்கள் கஷ்டப்படாதவாறு செய்து முடிக்க, வெற்றி பெற ஆண்டவர் அருள் தருவார். இயேசு துணை இருப்பார். செபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் தோள்மேல் உள்ள சுமைகளை இலகுவாக்கும். அருஞ்செயல்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யும். வலிமை மிக்கவர்களாக எங்களை மாற்றும்.
எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய நினைக்கிறவர்களின் மனதை மாற்றி காரியத்தை எங்களுக்கு சாதகமாய் முடித்து தாரும் இயேசுவே. உம்மை பணிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.